நபி அவர்கள் சில வார்த்தைகளை திட்டுவதை போன்று வரும். குறிப்பாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூடிய ஹதீஸ்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன். லிமாலிஹா வலி ஜமாலிஹா, அழகிற்காக, செல்வத்திற்காக, பரம்பரைக்காக, தீனுக்காக, தீனிஹா, நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்பதாக 4 விஷயத்திற்காக ஒரு பெண்ணை நிக்கா செய்யப்படுகின்றது என்ற ஹதீஸ். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். அப்போ ஃபஸ்பர் பிதாத்தி தீன் என்று சொல்வார்கள் நபி அவர்கள். நீங்கள் தீனுடைய பெண்ணை நிக்கா செய்து கொண்டு வெற்றி பெறுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பிறகு தரிபத் யதாக் என்ற வார்த்தை வரும். உங்களுடைய கைகள், கரங்கள் மண்ணாகட்டும் என்பதாக. இங்கே இது ஏசப்பட்ட, திட்டப்பட்ட ஒரு வார்த்தை போன்று தோன்றும். ஆனால் அரபியர்களுடைய ஒரு பழக்கம். இவைகளெல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டு கொடுக்கப்படுகின்றன என்று சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் கூறினார்கள். எனவே நபி அவர்கள் ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வஹீக்கு சொந்தக்காரர் நபி அவர்கள். அவருடைய வாயால் வருகின்ற வார்த்தை. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்தில் இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கும். அவர்கள் கேட்பார்கள், விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவரிடத்தில் உள்ளத்தில் ஈமான் இருக்குமா என்று. வைன் சரக வைன் ஜனா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும். 3 தடவை கேட்பார்கள். 3 தடவை நபி அவர்கள் சொல்வார்கள், ஜினா செய்தாலும் சரி, திருடினாலும் சரி, ஈமான் நிலைத்திருக்கும். அந்த நேரத்துல பெரிய மறுபடி வந்துரும். ரகீப அன்ஃபுஹு, அபூதருடைய மூக்கு உடைந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நடக்கும் என்பதாக சொல்வார்கள். இதுவும் சவாபுக்குரிய வார்த்தை தான். அங்கே நபி அவர்கள் ஏசப்பட்ட, சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அதுவும் சவாபாக, நன்மையாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குகிறார் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு அமல், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்குரியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் மீது மனிதர்கள் மட்டும்